தேங்காய்க்கு உரிய விலை நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நெல்கதிர் மாலை அணிந்து கையில் திருவோடு ஏந்தி விவசாயிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவைப் போல் தமிழகத்திலும் கள் இறக்க அனுமதி வழங்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரமான தேங்காய்க்கு உரிய விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். நெல் கதிரை மாலையாக அணிவித்தும் கையில் திருவோடு எழுந்தியும் நூதன முறையில் வந்த விவசாயிகள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து கோரிக்கை அடங்கிய மனுவை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். நெல், கரும்பு மற்றும் தேங்காய்க்கு உரிய விலை உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகள் காக்கப்படுவார்கள் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். என் பேர் பட்டீஸ்வரன், ஆனைமலை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாவட்ட தலைவர். ஐயா, அந்த நெல்லுக்கு மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதலியே 18 ரூபாய்க்கு விற்ற நெல்லை 3 மடங்கு விற்று 54 ரூபாய் கிலோ கொடுக்குன்னு சொன்னார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கிலோ 30 ரூபா கொடுக்குன்னு சொன்னார். ஆனால் பக்கத்து மாநிலத்தில் குவிண்டால் 3500 ரூபா, கிலோ 35 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பயிரூட்டு மானியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது விவசாயிக்கு நேரடியாக வங்கி கணக்கில். இங்கே இத்து போன உரத்துக்கு 50% மானியம் சொல்லி விவசாயிகிட்ட ஏமாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. நெல் விவசாயம் அழிஞ்சு போச்சு. ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணி 10,000 ரூபாய் விவசாயி கையிலேருந்து போட்டு கடன் கட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நெல் விவசாயம் 6,500 ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு 2,000 ஏக்கர் ஆயிடுச்சு. இது மாதிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் நெல் அழிஞ்சிட்டு வருது.